வணக்கம் பிடித்தமில்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ். எங்கிட்ட இருக்குது ரியல்மி பட்ஸ் T500 ப்ரோங்கிற இந்த டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இது எப்படி இருக்குது, இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, எல்லாமே இந்த பதிவு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதோட விலை 2800 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த விலைக்கு இது ஒர்த்தாங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் இந்த ரியல்மி பட்ஸ் T500 ப்ரோ வருது. LSDC ஹைரஸ் ஆடியோ வயர்லெஸ் சர்டிஃபிகேஷனோடு வருது. மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்காங்க. 50 dB ஃப்ளாக்ஷிப் நாய்ஸ் கேன்சலேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 12.4 mm ஹைரஸ் ஆடியோ டிரைவர்ஸ் இருக்குது. 56 hours லாங் லாஸ்டிங் பேட்டரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3 மைக் கிளியர் கால் சிஸ்டம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். உள்ளே இந்த இயர்பட்ஸ் இருக்குது. ஃப்ளாட்டான ஒரு டிசைன், கை கடக்கமாக இருக்குது, லைட் வெயிட்டாகவும் இருக்குது. 50 கிராம்ஸ் தான் இருக்குது டோட்டலாக இந்த இயர்பட்ஸ் எல்லாமே சேர்த்து. இது பார்த்தீங்கன்னா ஒரு வேகன் லெதர் ஃபினிஷில் இதோட டிசைன் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாலிகார்பேட்டில் வேகன் லெதர் மாதிரியான ஒரு லெதர் ஃபினிஷில் உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. பின்பக்கம் உங்களுக்கு USB Type-C போர்ட் இருக்குது சார்ஜ் பண்ணுறதுக்கு. 2 வாட்டர் மாதிரி இருக்கு இல்லையா, அது இந்த லேனியார்ட் கேபிள் அட்டாச் பண்ணக்கூடிய ஹோல்ஸு. இதை ஃப்ரண்டில் ஒரு இண்டிகேட்டர் தந்திருக்காங்க பேட்டரி லெவலுக்காக. உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் தந்திருக்காங்க. 2 இயர்பட்ஸ் இருக்குது. இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசி ஃபினிஷில் தந்திருக்காங்க. லைட் வெயிட்டாக இருக்குது. 4.5 கிராம்ஸ் தான் இந்த இயர்பட்ஸ். இந்த ரியல்மி பட்ஸ் T500 ப்ரோ பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கலரில் கொண்டு வராங்க. ஒரு வைப்ரண்ட்டான கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் ஆப்ஷனும் இருக்குது, ரியல்மியோட எல்லோ கலர் ஆப்ஷன். அப்புறம் ஒரு கிரே கலரில் ஒரு மெட்டாலிக் கிரே மாதிரியான ஒரு கலர்லையும் தந்திருக்காங்க. பிளாக் ஒரு சேஃபான கலர். இது நல்லாயிருக்கு. இந்த வேகன் லெதர் ஃபினிஷில் பார்க்க நல்லாவே இருக்குது. அந்த எல்லோ பார்த்தீங்கன்னா வேகன் லெதர் ஃபினிஷில் கொஞ்சம் டர்ட் படியாக ஸோ மெயின்டைன் பண்ணும் அந்த கலர் நீங்கள் வாங்கினீங்கன்னா. பட் திஸ் இஸ் ஒரு சேஃப் கலர். இது பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இருக்காங்க. டிஃபால்ட்டாக இந்த இயர் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக ஸ்மால் மற்றும் லார்ஜ் இயர் டிப்ஸ் பாக்ஸ்க்குள்ளே தந்திருக்காங்க. அப்புறம் அந்த லேனியார்ட் கேபிள் இருக்குது. ஸோ இதை அட்டாச் பண்ணி நீங்கள் தொங்க போட்டுக்கலாம். மேக்னெட்டிக் கேஸ் நல்லா ஃபிட் ஆகுது. எவ்வளவு ஷேக் பண்ணாலும் இது கீழே விழலை. ஃபிட் எப்படி இருக்கும் பார்ப்போம். ஃபிட்டும் நல்லா இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் யூஸ் பண்ண கூட லைட் வெயிட்டாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு காதுக்கு தக்கன உள்ள இந்த இயர் டிப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ANC இருந்தால் கூட பேசிவ் நாய்சேஷன் பெட்டராக இருக்கும். கரெக்டான இயர் டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SBC, AAC, LSDC சப்போர்ட்டோடு இது வருது, கோடக் சப்போர்ட். அப்புறம் ப்ளூடூத் 6.1 இது பவர் ஆகுது. IP55 ரேட்டிங்கோடு வருது. ஸோ லைட்டாக தண்ணி பட்டால் ஓகே, பட் தண்ணியில் கொஞ்சம் பாதுகாப்புமே இதை வச்சுக்கோங்க. ரியல்மி லிங்க் ஆப் தந்திருக்காங்க. ஸோ இதில் டபுள் டேப், ட்ரிபிள் டேப் ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸோ இது நீங்கள் கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ ட்ராக் சேஞ்ச் பண்ணதுக்கு, ட்ரிபிள் டேப் பண்ணி வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கு, ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் ஆப்பில் கிடைக்குது. அங்கே போய் நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ANC நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆஃப் பண்ணுறதுலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவலைசர் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கிளியர் பேஸில் இருக்குது. அப்புறம் செரனேட், ஒரிஜினல் சவுண்ட், டீப் பேஸும் தந்திருக்காங்க. கஸ்டம் ஈக்குவலைசர் ஆப்ஷனும் தந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவை பண்ணி நீங்கள் கஸ்டம் EQவும் பண்ணிக்கலாம். அப்புறம் விண்ட் நாய்ஸ் ரிடக்ஷன் மோடுன்னு தந்திருக்காங்க. ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட் இருக்குது. கேம் மோடு இருக்குது. ஸோ லோ லேட்டன்சியில் நீங்கள் கேம் விளையாடும்போது இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஒரே நேரத்தில் 3 டிவைஸ் கூட இந்த இயர்பட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். வேர் டிடக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் காதிலேருந்து எடுக்கும்போது பாஸ் ஆயிரும், திரும்பி நீங்கள் காதில் வைக்கும்போது கண்டினியூ ஆகும் ப்ளே. இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு ஜனரஞ்சமான ஒரு டியூனிங் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பேஸ் ஃபார்வர்டாக எல்லோருக்கும் பிடிக்கும்படியான ஒரு ப்ளீஸிங்கான ஒரு ஆடியோ டியூனிங் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ் நல்லாயிருக்கு. அந்த கிளியர் பேஸில் நல்ல ஒரு பேஸ் உங்களுக்கு கிடைக்குது. ட்ரிபிள்ஸும் நல்லாயிருக்கு. மிட்ஸு ஸ்லைட்டாக அடிப்படுது, பட் ஓகே. இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு நல்ல ஒரு டியூனிங் தந்திருக்காங்க. ஃபால்ட் எதுவுமே நம்ம சொல்லும்படியான ஒரு டியூனிங் இல்லை, நல்ல ஒரு டியூனிங் பண்ணியிருக்காங்க. பேஸ் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு நல்ல ஒரு ப்ளீஸிங்கான பேஸ். ஓவரால் சவுண்ட் குவாலிட்டி, வோக்கல்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ ஆடியோ குவாலிட்டி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க டியூனிங். இதில் மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிக்கும்படியான ஒரு ஆடியோ குவாலிட்டி கிடைக்குது. அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் ப்ரீசெட்ஸ், அப்புறம் கஸ்டம் EQ கூட இருக்குது. நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ இதில் ANC இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 50 dB ANC இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
பட் டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை அண்ட் டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோனில் இருக்கக்கூடிய ஏஎன்சி வந்து இதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மைல்டான ஒரு ஏஎன்சி வந்து உங்களுக்கு கிடைக்குது. இப்போ நீங்கள் வந்து பஸ்ஸில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க, மெட்ரோவில் போகிறீங்கன்னா ஒரு லைட்டான ஒரு ஏஎன்சி ப்ளஸ் நீங்கள் வந்து கரெக்டான இயர் டிப்ஸும் நீங்கள் வந்து இதுக்கு மேட்சிங்காக யூஸ் பண்ணிங்கன்னா அதோட பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் சேர்ந்து ஒரு டீசெண்டான ஒரு ஏஎன்சி வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். பட் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க ஏஎன்சியை. கால் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டோரில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கால் குவாலிட்டி நல்லாயிருக்கு. அவுட்டோரில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க, விண்ட் நாய்ஸ் அதிகமாக இருக்குது, இரைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு இந்த கால் குவாலிட்டி கொஞ்சம் அடிப்படும். அது வந்து பொதுவாக டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோனில் நிறைய இதில் நான் வந்து பார்த்துருக்கேன். விலை கூடுனதில் கூட அந்த மாதிரி பிரச்சனை வரதான் செய்யுது. டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோன் வந்து காலுக்கு ஃபார்வர்டாக இருக்காது. பட் இன்டோரில் நீங்கள் வந்து கால்லாம் அட்டன் பண்ணும்போது நல்லாவே இருக்குது. அவுட்டோரில் ரொம்ப இறைச்சலாக இருந்துச்சுன்னா கால் குவாலிட்டி கொஞ்சம் அடிப்படுது. இந்த டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோனில் இன்னொரு பிக் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பாயிண்ட்னு சொன்னால் இதோட பேட்டரி லைஃப். ஏஎன்சி ஆஃப் பண்ணிட்டு மொத்தமாக அந்த கேஸில் 56 ஹவர்ஸ் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. சிங்கிள் ப்ளேபேக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13.5 ஹவர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏஎன்சி ஆன் பண்ணிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா 8 ஹவர்ஸ் மற்றும் 33 ஹவர்ஸ் டோட்டலாக ப்ளேபேக் கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு பேட்ரி பேக்கப் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அது வந்து இதோட ஒரு கீ ஸ்ட்ராங் பாயிண்ட். கோடாக் சப்போர்ட் நல்லா வந்து தந்திருக்காங்க. எஸ்பி, ஏஎஸ்சி, எல்ஹெச்டிசி, ஹைரஸ் வயர்லெஸ் ஆடியோ சப்போர்ட்டோடு இது வருது. அப்புறம் நல்ல ஒரு ஆடியோ ஜனரஞ்சமாக எல்லாருக்கும் ப்ளீஸிங்கான ஒரு ஆடியோ டியூனிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்லைட்லி பேஸ் ஃபார்வர்ட் பட் நல்லா இருக்குது. அப்புறம் பேட்ரி வந்து ஒரு நல்ல ஒரு பேட்ரி பேக்கப்பும் வந்து இதில் வந்து கிடைக்குது. மற்றபடி ஒரு நல்ல ஒரு அடக்கமான ஒரு கேஸில் வந்து தந்திருக்காங்க. ஃப்ளாட் டிசைன் நல்லாயிருக்கு. இந்த வேகன் லெதர் ஃபினிஷ் வந்து நல்லாயிருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ரியல்மி பட்ஸ் T500 Pro 2800 ருபீஸ்க்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணியாக நான் நினைக்கிறேன். இதோட ஆடியோ குவாலிட்டி, பேட்ரி எல்லாமே வந்து பார்க்கும்போது ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆப் சப்போர்ட் எல்லாமே வந்து கிடைக்குது. இந்த ரியல்மி பட்ஸ் T500 Pro பற்றி நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் என்ன இயர்பட்ஸ் இல்லாட்டி இயர்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறுதல் லட்சுமாஜன். தமிழில் பேசி டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.